ஆனா பவுலும் சிலாசும் எப்படி பார்க்குறாங்க என்றால் அவங்களுடைய ஊழியத்தையும் பிரச்சனைகள் வந்துச்சு, பாடுகள் வந்தது, சோதனைகள் வந்தது. ஆனால் அவங்க எதை குறித்தும் பயப்படவில்லை. ஏனென்றால் அவங்க அந்த பிரச்சனைகளை எப்படி பார்த்தார்கள் என்றால் ஒரு ஆசீர்வாதமாக பார்த்தார்கள். ஆனால் சில நேரம் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட போராட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ நம்ம சோர்ந்து அடைகிறது சில நேரம் இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில போராட்டங்கள் எப்போதுமே இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் நாம் சாகும் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். பாருங்க, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பாக்ஸிங் மேட்ச் மாதிரி. பாக்ஸிங் மேட்ச்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். ஒரு ரிங் இருக்கும், அதில் 2 கலசாலை ஆனவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடித்துக் கொண்டிருப்பார்கள். அதில் அதிக பலன் உள்ளவன் என்ன செய்வான், அவனுடைய ஆப்போனண்ட்டை அடித்து போடுவான். அவன் கீழே விழுந்தா கூட பாருங்க, மீண்டும் அவன் எதிர்த்து திரும்பி அந்த கலசாலியை போய் புத்தகத்துக்கு போவான். அது எப்போ வரைக்கும் அவன் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அவன் மீண்டும் எந்திரிப்பான், திரும்பி அவனை அடிக்கிறதுக்கு போவான். ஏனென்றால் அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் அவன் அதை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருப்பான். அதே மாதிரிதான் சத்துருவும் பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாத்தான இயேசுப்பா காலில் போட்டு அவனை நசுக்கி விட்டார்கள். அவனுடைய பவர் எல்லாத்தையும் பறித்து விட்டார்கள். ஆனாலும் சாத்தான் கர்த்திக்கிற சிங்கம் போல நம்மளை எப்போ உலகி விடலாம், நம்மளை எப்படி அழித்து விடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி சுற்றி அவன் வந்து கொண்டே இருக்கிறான், கர்த்திக்கிற சிங்கத்தை போல. ஆனாலும் இயேசுவாவை அறிந்தவர்கள் அதை குறித்து பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு அந்த சத்தியத்தை தெரியும். ஆனாலும் நாம் பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறப்போ, சில காரியங்கள் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறப்போ, நம்ம சுற்றி நடக்கிற சில பிரச்சனைகள் நாம் பார்க்கிறப்போ, அந்த சாத்தானுடைய வலையில நாம் முழுவதற்கு சில வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் நாம் நினைப்போம், என்ன இது, நான் கர்த்தருக்கு பிரியமான வழியில தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமான காரியம் தானே நான் செய்றேன், நான் நன்றாக தான் ஜெபிக்கிறேன், நான் நன்றாக தான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் வருகிறது? ஏன் இந்த வாழ்க்கையில் எனக்கு இந்த பாடங்கள் வருகிறது? இந்த நெருக்கடி, இந்த சோதனைகள், இந்த கஷ்டங்கள், இந்த பண கஷ்டங்கள், வியாதிகள், இந்த பயங்கரமான விஷயங்கள் ஏன் எனக்கு என் தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகள் நம்மளோட ஃபைட் பண்ணிட்டே இருக்கும். அந்த கேள்விகள் நம்ம பேர்டன் ஆக்கி நம்மளை என்ன செய்யுமா, சோர்ந்து போக வைக்குமா. சாத்தானுடைய பயங்கரமான ஒரு வெப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவர்களாக நம்மளை சோர்வட வைக்க வேண்டும். நாம் எப்போ சோர்ந்து போகிறோமோ ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அடையாளப்படியாக நாம் ஆகிவிடுவோம். ஏன்னா யாருமே இந்த சோர்வடைகிறது ஒரு சீரியஸாக நாம் எடுக்கிறது இல்லை. நாம் கேள்விகள் கேட்போம், ஏன் ஆண்டவரை விட்டு விட்டார், நான் ஜெபம் ஆண்டவரை கேட்கலையா, எனக்காக உயிரை கொடுத்த அந்த தேவன் எங்க போய்விட்டார், ஏன் உன்னுடைய ஜெபங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் புலம்புவது உண்டு. ஆனால் பாருங்க, பவுலும் சிலாசும் அந்த பிலிப்பு பட்டணத்தில் அடிக்கப்பட்டப்போ கூட அவன் சோர்ந்து போகவே இல்லை. அவங்க தொடர்ந்து அவங்களுடைய அந்த மிஷின் ஒர்க்கை அவங்க முன்னாடி எடுத்துட்டு போனாங்க. ஆனால் சாத்தான் நம்ம சொல்லுவாங்க, யாரும் சந்தோஷமா இருக்கிறார்கள், யாரும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறார்கள், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ எல்லா இடத்துலையும் தோற்று கொண்டு இருக்கிறியே, உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் பார் அப்படின்னு சொல்லி அவன் சந்தர்ப்பமாக நமக்கு வலை வீசுவது உண்டு. ஆனால் பாருங்க, நம்முடைய தேவன் நினைச்சா அந்த சிச்சுவேஷன்ஸ், அந்த சம்பவங்களை ஒரு நொடி கூட அவரால் மாற்ற முடியும். ஏனென்றால் நம்முடைய தேவன் மகா சக்தி வாய்ந்த ஒரு தேவன். அவர்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Our God is greater than the one who is in the world.
மாற்றி போட்டு விட முடியும். ஆனால் பாருங்க, சில நேரம் நம்ம சோர்வு அடைகிறப்போ நம்மளை ஐயோ உற்சாகப்படுத்துறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு நாமளே போதும். யூத ராஜா சிங்கமுடைய பிள்ளைகள், சிங்கத்தை உற்சாகப்படுத்துறதுக்கு யாருமே வர வேண்டும். இந்த மனிதனோட